ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் பாரத். இந்த வீடியோல நம்ம எந்த ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, டைரக்டர் மோகன்லால், பிருத்திவிராஜ், மஞ்சு வாரியர், டொயோட்டோ தாமஸ் இந்த மாதிரி பல பேர் நடிச்சு, பிருத்திவிராஜ் டைரக்ஷன்ல, முரளி கோபி அவர்களோட எழுத்துல, தீபக் அவர்களோட மியூசிக்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆகிக்க படம் தான் லூசிஃபர் 2 என்கிற எம்புரான். இந்த படத்தோட பார்ட் 1 வந்து ஆஸ் யூசுவல் நல்லபடியாவே முடிஞ்சு, படம் நல்லாவே இருந்துச்சு. இந்த பார்ட் 2 எப்படி இருக்குது அப்படிங்கிற ஆவலோட தான் இந்த படத்தோட போய் உட்காந்து இந்த படம் இருக்கிற கதை தான் பார்க்க போறோம். வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். இவனோட கால் லிஸ்ட்ல ஃபுல்லா பாரத்னு இருக்கு. அவன் என்ன பெரிய ஹீரோவா? லூசிஃபர் 2 எம்புரான் இந்த படத்தோட கதையை பார்க்க முடியாது. லூசிஃபர் 1 இந்த படத்தோட கதையை வந்து நம்ம ஷார்ட்டா பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே PKR அவர்கள் வந்து இறந்துடுறாங்க. அவரோட மறைவுக்கு அப்புறம் அந்த கட்சியும் அந்த ஆட்சியை வந்து யார் பாத்துக்கிறா அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படும் போது, அவரோட மருமகனான விவேக் ஓபராய் வந்து இந்த கட்சியை நான் பாத்துக்கிறேன், இந்த ஆட்சியை மட்டும் PKR அவர்களோட பையனான டொவினோ தாமஸ் அவர்கள் வந்து பார்க்க சொல்லலாம், அப்பதான் வந்து இந்த நிறைய விஷயங்களை வந்து நம்மளால பண்ண முடியும் அப்படின்ட்டு பண்றாரு. அப்படி பண்ணும்போது அவர் பண்றதை வந்து நம்ம மோகன்லால் அவருக்கு பிடிக்காம அவரை கொண்டுட்டு கட்சியும் ஆட்சியும் வந்து டொவினோ தாமஸ் அவர்கள் கொடுத்துட்டு அவர் காணாம போயிடுறாரு. இதான் வந்து லூசிஃபர் 1ஓட ஷார்ட் ஸ்டோரி. இந்த லூசிஃபர் 2 வந்து எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற குழப்பம் இருக்கும்போது, ஆஸ் யூஷுவல் எல்லா ஒரு கட்சி படம் ஒரு அரசியல் படத்துல வர்ற மாதிரி தான் மோகன்லால் அவர்கள் வந்து என்னதான் வந்து டொவினோ தாமஸ் உட்கார வச்சுட்டு போனாலுமே, டொவினோ தாமஸும் வந்து ஆஸ் யூஷுவல் போய் உள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவருமே வந்து ஒரு கெட்ட ஒரு அரசியல்வாதியை தான் மாறுறாரு. கெட்ட அரசியல்வாதியா மாறினது மட்டும் இல்லாம வந்து அந்த கட்சியை விட்டு நான் வெளியேறேன், நான் புது கட்சி உருவாக்குறேன், இந்த மத சார்பான ஒரு ஒன்றியத்தில் இருக்க கட்சி கூட கூட்டணி வைக்கிறேன், பல விஷயங்கள் பேசி வந்து கட்சியை விட்டு விலகிறாரு. இப்படி கேரளா மக்களுக்கு ஆபத்து விளைக்கிற மாதிரி இவர் வந்து ஒரு சைடு இருக்க, அதே மாதிரி நம்ம மோகன்லால் எங்க போனார் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது, அவர் வந்து சர்வதேச லெவல்ல போதைப் பொருள் யார் யார் கொண்டு வராங்களோ அவங்களெல்லாம் அழிக்கிறேன்ட்டு அவர் கிளம்பிட்டாரு. இப்படி இருக்கும்போது அந்த ரெண்டையுமே எப்படி வந்து அவர் மேனேஜ் பண்ணாரு, இந்த கேரளா மக்களையும் எப்படி காப்பாத்தினாரு, அந்த சர்வதேச அந்த போதை கும்பலையும் எப்படி அழிச்சாரு அப்படிங்கறது அந்த படத்துல ஓவரால் ஸ்டோரியே. ஏன்னா ஸ்டோரி கேட்கும்போது இவ்வளவு சப்பையா இருக்கு அப்படின்னு பார்த்தா, படமே அந்த அளவுக்கு தான் எனக்கு தெரிஞ்சுதான் சொல்றோம். இந்த படம் வந்து அவர் வந்து அங்க போய் அவ்வளவு சர்வதேச போதை கும்பலை ஒழிக்கிறேன், நான் போய் அங்க அந்த வெளிநாட்டாளர் எல்லாம் அடக்குறேன் அப்படின்ட்டு அவர் அந்த சைடு போயிட்டாரு. இங்க வந்து இவர் உட்கார வச்ச அந்த டொவினோ தாமஸ் வந்து இவ்வளவு அட்டோலியம் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா இத்தனை நடந்துட்டு இருக்கு, அங்க போய் அழிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு படம் பார்க்கும்போது. இந்த படத்துல வந்து ஓவராலா வந்து பிளஸஸுமே இருக்குது. அப்படி என்னென்ன பிளஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, மோகன்லாலோட ஆக்டிங் தான். இந்த படத்துல மோகன்லால் ஆக்டிங் வந்து அவ்வளவு சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துல ஓப்பனிங் வந்து அவர் வரவே கிடையாது. படம் வந்து ஒரு 1 hour கழிச்சு அவர் வர்றாரு. மோகன்லால் ஃபேன்ஸுக்கு வந்து படம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகும், என்னடா இன்னுமே காணும். பட் 1 hour கழிச்சு வந்தாலுமே அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதாவது 200 படம் நடிச்ச அவர் வந்து இப்ப ஸ்கிரீன்ல வந்து நின்னாலுமே அவ்வளவு சூப்பரா அவ்வளவு தரமான ஒரு ஆக்டிங் தான் கொடுத்திருக்காரு. அவரு அவ்வளவு நல்லாவே நடிச்சிருக்காரு. அதே மாதிரி படத்துல வந்து டொவினோ தாமஸ் ஆகட்டும், அதே மாதிரி மஞ்சு வாரியர் ஆகட்டும், அவங்களுக்குமே வந்து கொடுத்த சீன்ஸ் வந்து அவ்வளவு சூப்பராகவே வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். எஸ்பெஷலி வந்து லூசிஃபர் 1ல வந்து மஞ்சு வாரியரை வந்து அவர் வர்ற சீன் வந்து படத்தில் லேக்காவே இருந்துச்சு பார்ட் 1ல. பட் இந்த பார்ட் 2 பார்க்கும்போது அவங்க வர்ற சீன் வந்து அவ்வளோ என்கேஜிங்கா இருந்துச்சு. அதை தவிர வர்ற சீன் தான் வந்து எனக்கு வந்து லேக்காவே தெரிஞ்சு. ஏன்னா மஞ்சு வாரியர் வந்து இந்த படத்துல வந்து, அதாவது இந்த பார்ட் 2ல வந்து நான் என்ன ஸ்டெப் எடுக்க போறேன், இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்ட்டு அவங்க எடுக்கிற முடிவு வந்து அவ்வளோ நல்லாவே இருந்துச்சு. பட் இந்த படத்துல வந்து அவங்கள தவிர மற்ற எல்லா சினிமே வந்து எனக்கு வந்து சின்ன சின்ன லேகாவோ சின்ன போரிங்காவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளா ஸ்டோரிகள் எல்லாமே வந்து அந்த வேர்ல்டுகளை கூட்டிட்டு போறேன்ட்டு நிறுத்தி நிதானமா தான் போவாங்க. பட் பார்ட் 1ல அந்த வேர்ல்டுகளை கூப்பிட்டு போயிட்டாங்க. இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிருக்கலாம் தான் நினைச்சேன் நானு. பட் வந்து அவ்வளவு ஸ்லோவா போகும்போது எனக்கு அந்த லேகாவே தான் தெரிஞ்சு. அதே மாதிரி படத்துல இன்னொரு பிளஸ் என்னன்னு பார்த்தோம்னா, படத்தோட மியூசிக் வந்து அவ்வளவு நல்லாவே இருந்துச்சு. தீபக் அவர்கள் வந்து இந்த படத்துல வந்து நிறைய இடத்துல மியூசிக் வந்து இந்த சீன்ஸை வந்து எலிவேட் பண்றதுக்கு அவ்வளவே உதவி இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தா, இந்த படத்துல வந்து நிறைய சீன் வந்து ரொம்பவே வந்து போரிங்கா தான் இருந்துச்சு. பட் அந்த சீனை எலிவேட் பண்றதுக்கு வந்து இந்த தீபக் அவரோட மியூசிக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்திருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி படத்தோட இன்னொரு எனக்கு பர்சனலா பிடிச்ச பிரச்சனை பார்த்தா, படத்தோட சினிமாட்டோகிராஃபி தான். படத்தோட சினிமாட்டோகிராஃபரான சுஜித் வாசுதேவ் வந்து இந்த படத்துல வந்து இந்த கேரளா ஆகட்டும், லண்டன், ஆப்பிரிக்கான்னு பல ஸ்டேட் பல ஒரு கண்ட்ரி காட்டுறாங்க. அப்படி காட்டும் போது அது எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்காவே தெரியும்னு சொல்ல போனா. ஏன்னா இப்ப வந்து எல்லாமே கிரீன் மேட்ல போட்டு எடுத்துடுறாங்க. கிரீன் மேட்ல எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து அது வந்து அந்த வேர்ல்டு கூட கனெக்ட் ஆக முடியாது. பட் இந்த படத்துல வந்து அந்த ஒரிஜினல் பேசிக்கே போய் எடுத்திருக்காங்க. சிம்பிளா சொல்ல போனோம்னா, சுஜித் வாசுதேவ் சினிமாட்டோகிராஃபர் வந்து இந்த படத்துல போட்ட காசை வந்து கண்மணி காட்டுறதுக்காக அவ்வளவு மெனக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல அவ்வளவு நல்லாவே ஒர்க் பண்ணிருக்காருன்னு சொல்லி ஆகணும். இந்த படத்துல வர மைனஸஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா, படத்தோட முக்கியமான மைனஸே வந்து படத்தோட ஸ்லோ பேசஸ் தான்.
சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே எடுத்துக்கலாம். பட் வந்து ஃபாஸ்டா எடுக்காம இதையும் வந்து ஸ்லோ பேஸ்டா கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி படத்தோட ஸ்கிரீன் பிளே வைஸ் ஆகட்டும், படத்தோட ஸ்டோரி வைஸ் ஆகட்டும் வந்து இது பேசிக்கான நார்மல் அரசியல் படமா தான் எனக்கு தெரியுதே தவிர படத்துல இது வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு, இந்த இடத்துல வந்து ட்விஸ்ட் இருக்குன்னு எதுவுமே இல்லாம ஸ்டார்டிங் டு எண்டிங் ட்விஸ்டஸ் எதுவுமே இல்லாம அவ்வளோ சிம்பிளான ஒரு படமா தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி படத்தோட இன்னொரு மைனஸ் என்னன்னு பார்த்தா படத்தோட லாஜிக் மிஸ்டேக் தான். மலையாள சினிமா எடுத்துக்கிட்டா வந்து அவ்வளோ ஒரு தத்ரூபமான படம், அதாவது ஹார்ட் டு கனெக்ட் ஆகட்டும், படத்தோட ரியலிஸ்டிக் தன்மை ஆகட்டும் எல்லாமே அவ்வளவு நல்லா இருக்கும். பட் இந்த படத்துல வந்து ஒரு லாஜிக் மிஸ்டேக் வந்து நிறையவே போட்டுட்டு இருக்கான்னு சொல்லி ஆகணும். எப்படி சொல்றேன்னு பார்த்தோம்னா, அதாவது பார்ட் 1ல வந்து ஒரு பத்திரிகை நிபுணர் அவர் பார்த்தீங்களா கோவர்தன், அவர் வந்து மோகன்லால் கிட்ட கூட்டிட்டு போற சீன் ஆகட்டும், மஞ்சு வாரியர் வந்து வில்லன்கள் வந்து காட்டுக்குள்ள துரத்திட்டு போகும்போது அந்த காட்டுக்குள்ள எப்படி வந்து மோகன்லால் வந்தார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு லாஜிக் மிஸ்டேக் வந்து அவ்வளவு நிறையவே கொட்டிக்கிறதுன்னு தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி படத்தோட பிளஸஸ்ல இன்னொரு முக்கியமான என்னன்னு பார்த்தா படத்தோட வசனங்கள் தான். படத்தோட வசனங்கள் வந்து நிறையவே வந்து ஸ்ட்ரைட் டு அட்டாக்காவே தான் இருந்துச்சு பிஜேபி கட்சி ஆட்சியை. அதுவுமே வந்து படத்துக்கு முக்கியமான பிளஸாவே அமைஞ்சிருக்குது. கம்பேரிட்டிவ் லூசிஃபர் 1 கம்பேர் பண்ணும்போது இந்த எம்புரான் வந்து அந்த பார்ட் 2க்கான தொய்வை வந்து ஏற்படுத்துன்னு சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவே வந்திருக்கு. ஸ்கிரீன் பிளேல வந்து இன்னும் கொஞ்சமே வந்து கவனம் செலுத்தி ஒரு சின்ன நோஆன்சஸ் சின்ன ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவராலா இந்த லூசிஃபர் 2 எம்புரான் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மோகன்லாலோட அதிரடியான ஆட்டத்துக்கு நடுவுல இந்த மலையாள சினிமாவோட ஸ்லோ பேஸ்ட் ஸ்டோரி டெல்லிங் வந்து கொஞ்சம் கடுப்பேன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ரிவ்யூ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பாசிட்டிவ் பாரத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.